வணக்கம். எக்ட்ராவினுடைய ஈக்விட்டி ப்ரோ தினசரி வழிகாட்டுகள் வரவேற்கிறோம். நேற்றுக்கு 14/3/2019 அன்னைக்கு எந்த மாதிரி வாய்ப்பு இருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம குறிப்பாக எப்படி இது கையாளணுன்றதையும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். நம்ம வந்து ஒரு கம்பெனியில் 1 or 2 ட்ரேட்ஸ் பண்ணால் போதும். 15 மினிட்ஸில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் இந்த தினசரி வழிகாட்டில் ஃபியூச்சர்ஸில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, HL டெக் 3 ஃபியூச்சர்ஸ்லையும், டெக் மெகர் ஆக்சிஸ் கேஷ்லையும் தொடர்ந்து ரெகுலராக கொடுக்குறோம். அது தவிர்த்து வந்து 3 கேஷ் ஸ்கிரிப்ட்ஸை தொடர்ந்து மாற்றி கொடுத்துட்டே வரும் வாய்ப்பு உள்ளது. இது மாதிரி எப்படி என்ட்ரி பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் தாண்டும் போதும் பை அண்ட் செல் பண்ணணும், சப்போர்ட் அடிக்கும் செல் அண்ட் பை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே வரேன். கேப் அப் ஆகும்போது அது பெரும்பாலும் இறங்குவதும், கேப் டவுன் நம்ம பெரும்பாலும் ஏறுவதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே வரேன். விதிமுறைகளை மறக்கவே கூடாது. சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்க மாட்டேன். வாய்ப்பு வரும்போது மட்டும் வெற்றியில் ஈடுபடுவேன். கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுப்பேன். 10ல் 3 தவறானும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைன்னு சொல்லியிருக்கேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது 11,390 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அது கேப் அப் ஆயிடுச்சு. இப்படி கீழேருந்து மேலே போனால் தான் பை அண்ட் செல் பண்ணணும், மேலேருந்து கீழே இறங்கும்போது செல் அண்ட் பை தான் பண்ணணும் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இது காலையில் பார்த்தீங்கன்னா இந்த 11,390க்கு மேலே கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆகிட்டு அது இறங்கி விற்று வாங்கும் வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்கிறதா பார்க்குறோம். அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28,990 ரெசிஸ்டன்ஸ், 28,860 சப்போர்ட். இந்த 28,990 என்ற ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே 194 இங்கே வந்து வாங்கி விற்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கு. எக்ஸ்பைரி தான் நல்லவா, அதனால் பேங்க் நிஃப்டிக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கு. இது வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுவும் கேப் அப் ஆகிட்டு இறங்கிடுச்சா, இது நீங்கள் விற்று வாங்கினாலும் ரொம்ப சந்தோஷம். அது பெரிய வாய்ப்பு தான். இதையும் நம்ம இது வாய்ப்பு 1. வாய்ப்பு 2 என்னென்னா திரும்பி யூட்டர்ன் அடிச்சு மேலே போகும்போது இங்கே பை அண்ட் செல் பண்ணுவதற்கான வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கு. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா நம்ம கொடுத்துருந்த அந்த சப்போர்ட் லெவல் இருப்பாங்க 28,860 அப்படின்னு சொல்லிட்டு, அது 28,862 ஒரு டாட் அங்கே வந்து திரும்பி இருக்கிறது ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கலாம். அடுத்து SL டெக் எடுத்தீங்க அப்படின்னா 1033 ரெசிஸ்டன்ஸ், 1022 சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஃபியூச்சரில் 1022 உடச்சி அது நல்ல லாபம் 1008 வரைக்கும் இறங்கிறத பார்க்குறோம். யாருக்குறைய 14 ரூபாய் இறக்கும். இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சைடு தான், செல் அண்ட் பை தான் பெரிய லாபத்தை கொடுத்துருக்கிறதையும் பார்க்குறோம். அடுத்து டெக் மெகர் எடுத்திங்கன்னா 793, 783 2 இலைகளை கொடுத்துருந்தோம். கீழே 783 உடச்சி 775 வரைக்கும் வந்திருக்கிறத பார்க்குறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் தான். கேப் அப்பில் வரைக்கும் இறங்கினாலும் கூட நம்ம சப்போர்ட்டை உடச்சி கீழே இறங்கும்போது ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கிறது. கண்ணில் பார்த்த லாபம் கணக்கில் எடுக்கணும், இல்லைன்னா அது திரும்ப ஏறிட்டு நமக்கு நட்டத்தை கூட கொடுக்கலாம். அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் கொடுத்தீங்கன்னா 743 மேலே பை அண்ட் செல் பண்ணலாம்னு சொன்னால் அது நல்லா ஏறி 749.70, கீழே 735.50 பார்க்குறோம். மேலே 743 உடச்சி காலையிலே போயிடுச்சு மேலே அந்த 749.70 வரைக்கும் உடனடியான ஒரு லாபம். அடுத்து பார்க்கும்போது நியூ ஸ்கிரிப்ட்ஸில் பார்க்கும்போதுன்னா 345.10 உஜ்ஜிவான் கொடுத்துருவோம். 345.10, 343.70 அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு செல் அண்ட் பைக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரே பக்கம் தான் போயிருக்கு, 337 வரைக்கும் போயிருப்பாருங்க. 43லேருந்து நல்ல லாபம் அது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் எல்என்ஜி 243.60, 240 சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம். சப்போர்ட் உடச்சி 236.30 நேற்றுக்கு சப்போர்ட் உடச்சி மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் கொடுத்துருக்கிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா யூபிஎல் வந்து 903, 913 கொடுத்துருக்கோம். இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கேப் அப் ஆகிட்டு இறங்குது. மேலிலேருந்து கீழே நோக்கி இறங்கியிருக்கு, அவ்வளோதான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சப்போர்ட்டை உடச்சா ஷார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பும் இல்லை. ஒன்றும் வாய்ப்பு இல்லை. மேலேருந்து கீழே இறங்கும்போது விற்று வாங்கின ஒரு வாய்ப்பு அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி தான் நம்ம திட்டமிட்டு ஒரு நாள் செயல்பட்டு ஒவ்வொரு நாள் முடியும் போது லாபத்தோடு நம்ம நாளை முடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் வெற்றி